ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல் தாங்க. நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா, மீன் இங்கே ஏரியில் தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு சமைப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பூலாம்பட்டி ஆற்றுல போய் ஃப்ரெஷ்ஷாக நல்லா உயிரோடு இருக்கிற மீன் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி மீன் ஃப்ரை தாங்க பண்ணுறோம். இந்த மீனோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் மீனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணேன். இது கூட ஒரு முட்டையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்தி நான் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள், மீனில் அந்த மசாலா சூப்பரா நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மீன் முள் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. நான் இந்த மீன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சமைச்சு சாப்பிட்றேன். மேக்ஸிமம் நம்ம ஜிலேபி மீன் தான் அதிகமாக எடுத்து சமைப்போம். அதில் அவ்வளோக்கா முள் இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஈஸியாக நல்லாவே சாப்பிட்டாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன முள் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் குழந்தைங்கள சாப்பிட வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த மீனோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆற்று மீன். நம்ம பூலாம்பட்டியிலேருந்து இங்கேருந்து போய் பூலாம்பட்டியில் மீன் வாங்குறதுக்காக போய் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா நிறைய முள் இருந்துச்சு. இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு வேணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மீன் பேர் எனக்கு தெரியல. இது கூடயே கொஞ்சம் ஜிலேபி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு வச்சுட்டு, இந்த மீன் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மீன் வாங்கி சமைக்கவே கூடாது. ரொம்ப டேஞ்சரான மீன் தாங்க. அவ்வளோ முள். பெரியவங்களாலே பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.